வெல்கம் டு SriYa'svegkitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காயம் வெத்த குழம்பு. இது எல்லாருக்குமே ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, இந்த சைஸ் புளி, இதை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். தென் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயம், கடைசியில் சேர்க்க கொஞ்சோண்டு வெல்லம். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், ஒரு மிளகா, காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன். இந்த புளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டால் சரியாக இருக்கும். காரம் வேணுங்கிறவ கொஞ்சம் கூட கம்மி போட்டு பார்த்துக்கலாம். தென் தேவையான அளவு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வாணலி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்குலாம் கொஞ்சம் கூட விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் இருக்கும் அது. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் போட்டுட்டு அது பொரியட்டும். கடுகு வெடித்து வெந்தயம் செவந்தால் தான் அது வாசனையே டேஸ்ட், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகும் வெந்தயமும் வெடிக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை, தென் நறுக்கி வச்ச வெங்காயம், இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி சாமான் ஆட் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதக்கிடுத்து இப்போ நறுக்கி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சாம்பார் பொடியும் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சாம்பார் பொடியும் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்து அது ஒரு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட வறுக்கணும். சாம்பார் பொடி நல்லா அந்த எண்ணெயில் வறுப்பட்டால் தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாமே அந்த வெங்காயம், தக்காளி அண்ட் சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் பொடி நல்லா எண்ணெயில் பொரிஞ்செடுத்தோ இதுலேயே இதில் அந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை போயிடும். இதை மாதிரி பொரிஞ்ச உடனே நல்லா வதக்கின அப்புறம் இதில் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துடணும். புளி தண்ணியை சேர்த்து பெருங்காயம், உப்பு இதையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி இன்னும் இப்போ புளி தண்ணிக்கு வந்து கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கொதிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, ஒரு 8 நிமிஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வத்த குழம்பு ரெடி ஆகிடும். நான் அந்த ஸ்டேஜில் திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இன்னொரு 5 நிமிஷம் ஆகிடுது. நல்லா கொதிச்சது பாருங்கள், எவ்வளோ நல்லா கெட்டியாக எடுத்து. இந்த நேரத்தில் ஒரு துளியோண்டு அதை எடுத்து வச்சுருந்தோமே அந்த வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்க்குறது எதுக்காகனா அந்த உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இதோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரெடி வத்த குழம்பு. சின்ன வெங்காய வத்த குழம்பு சாதத்தோட, சுட்ட அப்பளத்தோட, வித் நல்லெண்ணெய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.